Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற supplementary reader Think to Win written by LATA KAKU. Think to Win அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றி பெற வேண்டும் என்று நினை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் ரூச்சான்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவள் எப்பவுமே எப்படின்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் நிதானத்துலேயுமே அவள் இருப்பாள். அவள் என்ன தான் வந்துட்டு திறமையான பொண்ணாக இருந்தாலும் அவளுக்கு சில தயக்கங்கள் இருக்கும். ஆனால் அந்த தயக்கத்துலேருந்து இவள் எப்படி வெளிவரா அப்படிங்கிறது தான் இந்த கதை. The bicycle wobbled as 10-year-old Rucha leaned forward in the seat and pumped the pedal. இப்போ 10-year-old Rucha என்ன பண்ணுறா அப்படின்னா சைக்கிள் ஓட்ட கற்றுட்ருக்கா. ஸோ என்ன பண்ணுறா, அவள் நல்லா அந்த சீட்டில் வந்துட்டு நல்லா நேராக நிமிர்ந்து அந்த பெடலை வந்துட்டு அழுத்துறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சைக்கிள் ஆடுது. வாபிள்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆடுது. Hold tight Vishnu, I will fall, she shouted to the boy who ran behind, steadying the bicycle. ஸோ இப்போ இவளுக்கு யார் சைக்கிள் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு சைக்கிள் கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அவன்கிட்டக்கு என்ன சொல்கிறான்னா டைட்டாக பிடிச்சிக்கோ விஷ்ணு, இல்லைனா நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. அந்த பையன் இவன் பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருக்கான், சைக்கிளை பிடிச்சிக்கிட்டே ஓடி வந்துட்டுருக்கான். For the past 2 weeks, he had been teaching her to ride. Don't worry Rucha ji, you are doing well, he puffed. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த 2 வாரமாக யார் சைக்கிள் கற்றுக் கொடுத்துட்ருக்கா, விஷ்ணு வந்துட்டு ரூச்சாவுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அப்போது விஷ்ணு வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க ரூச்சாஜி, நீங்கள் நல்லா தான் ஓட்டுறீங்க அப்படின்னு பெருமூச்சு வாங்கிட்டே சொல்கிறான். பஃப்டுனா என்ன அர்த்தம்னா மூச்சு வாங்குறது. For a few moments he let go of his hold and Rucha was on her own. Of course she did not know it and rode along smoothly. Vishnu stopped the cycle. I want to get off, Rucha called. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த சைக்கிளை வந்துட்டு பிடிக்காமல் விட்டுடுறான். இப்போது ரூச்சா வந்துட்டு அவளே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவள் நல்லா தான் ஓட்டிகிட்டு போகிறாள். ஆனால் ரூச்சாவுக்கு தெரியாது நம்ம பின்னாடி விஷ்ணு இல்லை அப்படின்னு தெரியாது. ஆனால் நல்லா தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா, ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போகிறா. அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, விஷ்ணு நீ சைக்கிளை நிறுத்து, நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி ரூச்சா சொல்கிறா. யூஸ் த பிரேக், விஷ்ணு கால்ட் அவுட். ஸோ கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறப்போ இவன் தூரத்துலேருந்து கத்துறான், பிரேக் பிடிங்க ரூச்சா அப்படின்னு சொல்லி கத்துறான். His voice came from some distance away and Rucha realized that he was not holding the bicycle anymore. அந்த வாய்ஸ் எங்கேருந்து கேட்குது, ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குது. இப்போ ரூச்சாக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இப்போது விஷ்ணு அந்த பைசைக்கிளை பிடிச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. I will fall, I will fall, she wailed. And before Vishnu could reach her, the bicycle wobbled, tilted to one side and Rucha was deposited into a bush. ஸோ என்ன பண்ணுறா, நான் விழுக போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கா. விஷ்ணு வந்துட்டு அந்த சைக்கிளை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடியே டில்டட் அப்படின்னா சாயிறது, சைக்கிள் வந்துட்டு ஒன் சைடு சாஞ்சு ரூச்சா எதுக்குள்ளே விழுந்துடுறான்னா ஒரு புதருக்குள்ளே விழுந்துடுறா. Shaken but unhurt, Rucha cried angrily, I told you to hold tight. I told you I would fall. She glared at Vishnu. இப்போ அவளுக்கு லைட்டாக அந்த சைக்கிள் ஆடி இருக்கு, பட் அவள் ஒன்றும் பெருசாக அடிப்படலை. இப்போ ரூச்சாவுக்கு கோவம் வந்து கத்துறா, நான் உன்னை இருக்கமாக பிடிச்சிக்க சொல்லி தானே சொன்னேன், இப்போ நான் விழுந்துருவேன் நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறா, முறைச்சி பார்க்குறா விஷ்ணுவை. கிளாட்னா முறைக்கிறது. But Rucha ji, you are riding quite well. And anyway, you have to learn riding without someone holding the cycle, isn't it? Vishnu explained. See, I fell, didn't I? Rucha would not be pacified. அப்போ விஷ்ணு என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, ரூச்சாஜி நீங்கள் நல்லா தான் வண்டி ஓட்டினீங்க, ஆனாலும் நீங்கள் வண்டி கற்றுக்கணுன்னா நீங்களாக தானே ஓட்டி ஆகணும், உங்கள் பின்னாடி யாருமே வந்துட்டு பிடிச்சிக்காமல் நீங்கள் ஓட்டினா தானே வண்டி கற்றுக்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறான். அதுக்கு ரூச்சா என்ன சொல்கிறா, இப்போ பார்த்தியா நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுறா. அவனால் சமாதானப்படுத்த முடியல, ரூச்சா வந்துட்டு சமாதானம் ஆகலை. She stormed into the house to complain. இப்போ என்ன பண்ணுறா, கீழே விழுந்துட்டா. இப்போ உங்கள் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வேகமாக விரைஞ்சி போகிறா. You fell, doesn't matter, said her mother calmly.
We all do when we are learning to ride a cycle. At least you are not hurt. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, கீழே விழுந்துட்டியா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப காமாக சொல்கிறாங்க. ஏன்னா சைக்கிள் கற்றுக்கிறப்போ எல்லோரும் இந்த மாதிரி விழுக தான் செய்வாங்க, ஆனால் உனக்கு எந்த அடியும் படலையே அப்படின்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, "The cycle is too big for me," Rucha complained. "When I am in the seat, my toes barely touch the ground." அவன் என்ன சொல்கிறான், அம்மா எனக்கு சைக்கிள் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, ஏன்னா நான் சீட்டில் உட்காந்துருக்கிறப்போ என்னோடய கால் வந்துட்டு தரையில் படவே மாட்டேங்குது, கொஞ்சம் கிட்டக்க, அதாவது என் கால் படுற தூரமும் தர தூரமும் வந்துட்டு எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பேர்லினா அவளை தொட முடியல அப்படிங்கிற, அவள் கால்னால் சைக்கிள் உட்காந்துருப்போ அவர் கால் வந்துட்டு தரையில் பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த சைக்கிள் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கான். Her mother explained to her that she found nothing wrong with it. Riding a cycle of that height was right to her. After all, she was growing up. "Mummy, may I ride the bicycle?" asked Seema, Rucha's sister, younger to her by 3 years. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அந்த சீட்டு பற்ற மாட்டேங்குது, எனக்கு தரையில் எட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சைக்கிள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஹைட்டு தான் அவளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவள் வளர்ந்துக்கிட்டே வரா, ஸோ அதனால் இது ஃபிட் ஆகிடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது ஒரு குட்டி பாப்பா சீமா அப்படிங்கிற பொண்ணு, ரூச்சாவோட தங்கச்சி, அவள் அவங்க அம்மாட்ட கேட்குறா, "அம்மா நான் வேணா அந்த சைக்கிளை ஓடட்டுமா?" அப்படின்னு கேட்குறா. ரூச்சாவுக்கும் சீமாவுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்னா 3 வருஷம் வித்தியாசம். ஸோ ரூச்சா வந்துட்டு 10 years ஓல்டுனா சீமா வந்துட்டு 7 years ஓல்டு கேர்ளாக இருப்பாள். "No Seema, you cannot," Rucha cut in before her mother could answer. "When it is so high for me, how can you sit? You are much shorter." No amount of pleading helped. ஸோ உங்கள் அம்மாட்ட தான் இந்த பொண்ணு கொஷின் கேட்குது. அதுக்குள்ளே ரூச்சா என்ன பண்ணுறா, உன்னால் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறா. உங்கள் அம்மா ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறா, இவன் ஆன்சர் பண்ணுறா. ஏன்னா எனக்கே அது ஹைட்டாக இருக்குது, உன்னால் எப்படி உட்கார முடியும், நீ என்னை விட சின்னதால் இருக்க அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ தான் வந்துட்டு சீமா கெஞ்சினாலும் ரூச்சா வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை. There was a considerable contrast between the two sisters. Rucha was very protective of her younger sister. She was overprotective with her. Rucha herself had been overprotected. She seldom did things rashly. Even in running and playing, she would be conscious of her movements. Seema, on the other hand, was bold and prone to taking risk. ஸோ இவங்க 2 பேருக்கும், ரூச்சாவுக்கும் சீமாவுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராஸ்ட்னால் முரண்பாடுகள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் கேரக்டர் வைஸ் வித்தியாசமானவங்க. ரூச்சா வந்துட்டு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பாள், அதாவது அவங்க தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ரூச்சா கிட்டே எப்போவுமே இருக்கும். ஈவன் வந்துட்டு அவளை பற்றியுமே அவள் எப்படி நினச்சிப்பா, ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் வச்சுப்பா. ஓவர் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாள். அவள் வந்துட்டு எப்போயுமே வேகமான விஷயங்கள் எதையுமே அவள் பண்ண மாட்டாள். அவள் விளையாடுறப்பையும் சரி ஓடுறப்பையும் சரி எப்போயுமே என்ன பண்ணுவாள், ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாள். அவளோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். ஆனால் சீமா எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா, அவள் ரொம்ப போல்டாக இருப்பாள். பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கெலாம் எதுவுமே அவள் பயப்பட மாட்டாள். ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு தான் சீமா. ஸோ இவங்க 2 பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் inter-house badminton matches were to be held in the school. Rucha was in the senior team. She gave up other activities and practiced with her friends. "Rucha, hit harder," they told her on the day of the match. ஸோ அடுத்த வாரம் என்ன நடந்துச்சுன்னா, இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்சஸ் நடந்துச்சு. இன்டர் ஹவுஸ்னால் இப்போது நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு எல்லோ டீம், ப்ளூ டீம், க்ரீன் டீம் அப்படின்னு டீம் பிரித்து வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே பேட்மிண்டன் மேட்ச் நடக்கும். அவங்க ஸ்கூலில் நடந்திருக்கு. அப்போ ரூச்சா எப்படி இருந்திருக்கான்னா சீனியர் டீமில் இருந்திருக்கா. ஸோ எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அவள் எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறான்னா இந்த பேட்மிண்டன் மேட்ச்சுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இந்த டே ஆஃப் த மேட்ச்சில், அதாவது மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ரூச்சா நல்லா அடி அப்படின்னு சொல்கிறாங்க. Aruna, a very good player of their house, was expected to win, and she did.
Rucha and her opponent were almost evenly matched, and Rucha lost the game by a couple of points. ஸோ என்ன ஆச்சுன்னா, அருணா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு தான் அவங்க ஹவுஸ்லேயே வந்துட்டு நல்லா விளையாடுற பொண்ணு. அதே மாதிரி அவள் ஜெயிச்சிட்டா. ரூச்சா அவளோட ஆப்போனன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் நல்லா தான் விளையாடுறாங்க, ஆனாலுமே 2 பாயிண்ட்ஸில் வந்துட்டு தோற்று போயிடுறாங்க. Their house stood second in overall tally. ஸோ ஓவராலாக பாயிண்ட்ஸ் பார்க்குறப்போ இவங்க ஹவுஸ் என்ன பாயிண்டில் இருக்குன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. I can't seem to win. ரூச்சா என்ன சொல்கிறான்னா, என்னால் ஜெயிக்கவே முடியாது போல் அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப கவலையாக சொல்கிறா. You played all right, Aruna consoled her. The time when your opponent was at the net, if you had hit a little harder over her head, you could have won that point. ஸோ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா தான் விளையாண்ட அப்படின்னு சொல்லி அருணா வந்துட்டு அவளை சமாதானப்படுத்துகிறா. உன் ஆப்போனண்ட் வந்துட்டு இருக்கிறப்போ, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நெட்டுக்கிட்ட இருக்கிறப்போ நீ என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக அடித்தனா தான், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடித்தனா தான் அவள் தலைக்கு மேலே போகும், அப்போது உனக்கு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு அருணா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. I know, replied Rucha, but somehow I always make such mistakes. ஸோ அருணா வந்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணுன்னு சொல்கிறா, ஆனால் அவள் சொல்கிறா எனக்கு புரியுது, ஆனால் நான் இந்த மாதிரி தப்பு அடிக்கடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரூச்சா சொல்கிறா. You must practice more, that is all, Aruna told her. ஸோ அருணா என்ன சொல்கிறா, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, அது போதும் அப்படின்னு சொல்கிறா. I suppose so, Rucha replied gloomily. ஸோ gloomily அப்படின்னா மனம் தளர்ந்து. ஸோ மனம் தளர்ந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூச்சா ஒத்துக்கிறா. Cheer up now, Aruna told her. ஸோ இப்போ நீ வந்துட்டு cheer up பண்ணணும் அப்படின்னு சொல்லி அருணா சொல்கிறா. At least you tried. நீ என்ன பண்ண, முயற்சி பண்ணல, அதனால cheer up பண்ணு அப்படின்னு சொல்கிறா. I say the inter school sports meet is coming up. ஸோ என்ன சொல்கிறான்னா, இப்போ நமக்கு இந்த கேம் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன வருதுன்னா இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட். அப்படின்னா நிறைய ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போட்டி போட்டிருப்பாங்க, அதுதான் வந்துட்டு இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டு. ஸோ அது வருது. யூ ஆர் இன் த ஸ்கூல்ஸ் ரிலேட்டிவ் ஆர் இன் டியூ. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னா, நீயும் ஸ்கூல் ரிலேட்டிவில் இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி அருணா கேட்குறா. ஐ வில் ப்ராபபிளி மேக் எவ்ரி ஒன் லூஸ் த ரேஸ். ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, என்னால் எல்லோரும் தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ரூச்சா செட் ஸ்டில் க்ளூமி. இன்னுமே அவன் வந்துட்டு வருத்தமாக என்ன சொல்கிறா, என்னாலே எல்லோரும் தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. டோன்ட் திங்க் தட் வே, அருணா ப்ளீடட் வித் ஹர். யூ ரன் ஃபாஸ்ட், we need you. நீ ஏன் அந்த மாதிரி யோசிக்கிற, அப்படி யோசிக்காதன்னு அருணா சொல்கிறா. நீ நல்லா ஓடுவ, எங்களுக்கு நீ தேவை அப்படின்னு சொல்கிறா. ரூச்சா ஃபைனலி அக்ரி டு ஸ்டாண்ட் இன் இஃப் நோ பெட்டர் பர்சன் குட் பி ஃபவுண்ட். ஸோ ரூச்சா என்ன சொல்கிறா, வேறு யாருமே ஓட வரலனா நானே வரேன், நல்லா ஓடுறவங்க வேறு யாருமே கிடைக்கலனா நானே வரேன்னு சொல்லிட்டு இவளும் ஓகே சொல்லிடுறா. Meanwhile, she would train with the rest of them under the new PT instructor, Prakash sir. ஸோ பிரகாஷ் சார் அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட தான் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் நியூ பிடி இன்ஸ்ட்ரக்டர் மற்ற ரிலே டீம் இருக்காங்கல்ல, அதாவது ரிலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து இவளும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறா. He was very enthusiastic about sports and drove the children hard, praising, scolding, correcting, but mostly encouraging them. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக உற்சாகமாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாரு, விளையாட்டு மேலே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறாரு. குழந்தைங்களை வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா அப்பப்போ பாராட்டுறாரு, திட்டுறாரு, கரெக்ட் பண்ணுறாரு, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. மோஸ்ட்லி அவங்களை ஊக்கப்படுத்துகிறாரு. ரூச்சா, யூ ஆர் நிம்பிள் அண்ட் லைட், யூ கேன் டூ பெட்டர் தென் தேட், ஹீ டோல்ட் ஹர் ஆஃபன். ஸோ அடிக்கடி அவர் ரூச்சா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு சுறுசுறுப்பாக தான் இருக்க, ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்க, நீ இதை விட இன்னும் நல்லா பெட்டராக பண்ண முடியும்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. How can I do that? Rucha confided to Aruna. ஸோ அருணா கிட்ட என்ன சொல்கிறான்னா, இதை நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறா ரூச்சா. I will most probably fall. ஸோ என்னால் அதை எப்படி பண்ண முடியும், நான் கீழே தான் விழுவேன் அப்படின்னு சொல்கிறா. யாருன்னா ரூச்சா அருணா கிட்ட சொல்கிறா. Don't be silly, we are all trying to better ourselves, you must try to, Aruna told her. ஸோ நீ முட்டாள்தனமாக பேசாத, நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், பெட்டராக வந்துட்டு விளையாடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அருணா சொல்கிறா. ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸ் ஹேவ் வெரி ஃபாஸ்ட் ரன்னர் இன் தேர் டீம். ஸோ ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு ஆப்போனன்ட் டீம், அதில் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற ஒரு பொண்ணு இருக்கா.
ஷப்னம் தேர் டீம்மேட்ஸ் இன்ஃபார்ம்டு தம். ஷப்னம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பாள் டீம்மேட், அவள் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஃபீல்டை பற்றி பேசுகிறா. அவள் தான் வந்துட்டு அந்த ஃபாஸ்டனரை பற்றி சொல்கிறா. ஹேஸ் எனி ஒன் ஹியர்ட் அபவுட் ஹர்? இட் சீம்ஸ் தே கால் ஹர் பிடி உஷா. ஸோ என்ன சொல்கிறேன், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த ஸ்ப்ரிங் ஃபீல்ட் டீம் இருக்குல்ல, அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அது நல்லா ஓடுமா, அவளை எல்லாரும் பிடி உஷான்னு சொல்லுவாங்களான்னு ஷப்னம் பேசிகிட்ருக்கு. பிரகாஷ் சார் ஓவர் ஹியர் திஸ் கான்வர்சேஷன். இப்போ இந்த கான்வர்சேஷன் யார் காதில் விழுகுது அப்படின்னா பிரகாஷ் சார் காதில் விழுகுது. ஹீ டுக் அ குவிக் டெசிஷன். ஸோ அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறார். என்னென்னா, த கேர்ள்ஸ் ரிலேட்டிவ் கேதர் ஹியர் இன் 5 minutes ஹீ கால்ட் அவுட். ஸோ என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. கேர்ள்ஸ் ரிலேட்டிவ் இப்போ வந்துட்டு 5 நிமிஷத்தில் இங்கே வந்து கேதர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆல் த கேர்ள்ஸ் கேம் டுகெதர். கேர்ள்ஸ், ஐ ஹாவ் பின் வாட்சிங் யூ ஆல். யூ நீட் சம் மோர் ப்ராக்டிஸ், more time on the field. You are not doing enough, he told them. ஸோ எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. இப்போது சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கேர்ள்ஸ் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படுது, நீங்கள் நிறைய டைம் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் பண்ணுறது பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாசிஃபரஸ் ப்ரொட்டஸ்ட் கிரீட்டட் திஸ். ஸோ வாசிஃபரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓசிஃபரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க எல்லாரும் கோரஸ் அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க. All right, girls, calm down. He held up his hand, placating them. placating அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள வந்துட்டு சமாதானப்படுத்துறது, தனியாக வைக்கிறது. சரி அமைதியாகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டெல் மீ வாட் இஸ் யுவர் கோல். உங்கள் கோல் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டு வின் த ரேஸ் isn't it? Not just to make an attempt, to win. Are we agreed? ஸோ என்ன சொல்கிறாரு, நம்ம ஜெயிக்கணுங்கிறதானே அவங்க குறிக்கோள், சும்மா போய் விளையாண்டுட்டு வரணுன்றது உங்கள் குறிக்கோள் கிடையாதுல்ல, வின் பண்ணணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த கேர்ள்ஸ் murmured their assistant. ஸோ குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணுங்க, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லுதுங்க. ஐ நோ யூ ஹேவ் been training. You just need to give a little extra push to your efforts to win. I know all of you have it in you, he told them. நான் உங்களை பார்த்து தான் இருக்கேன், நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் தேவைப்படுது. எதுக்காகனா, நீங்கள் சில எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா புஷ் போட வேண்டியதுக்கு, வின் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்ககிட்டக்கா அந்த எஃபர்ட்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரைட், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தீஸ் எக்ஸசைசஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உடற்பயிற்சியில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாரு. He showed them exercises that would allow their legs to stretch more, stride faster. இப்போ என்ன பண்ணுறாருனா, சில எக்ஸசைசஸை வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாரு. எதுக்கானா, அவர் காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஓடுறதுக்காக எக்ஸசைஸை சொல்லிக் கொடுக்குறாரு சார். தென் ஹீ ட்ரைன் தம் இன் த ஸ்கில் ஆஃப் பாசிங் த பேட்டன் வித்தவுட் லூசிங் ஸ்பீட். அதுக்கப்புறம் என்ன ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்னா, பேட்டன் இருக்குல்ல, பேட்டன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு கோல் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு தானே ரிலே மேட்ச்சில் வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி வந்துட்டு ஸ்கில்ஃபுல்லாக, அதாவது திறமையாக அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாரு. டோன்ட் ஸ்லோ டவுன் வென் யூ நியர் யுவர் நெக்ஸ்ட் டீம் மெம்பர். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டீம் மெம்பரை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லோ பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. பிரகாஷ் சார் said, maintain your speed while passing your baton. Only when the baton has left your hand, you slow down. Do you understand? ஸோ அவர் என்ன கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் கையை விட்டு அந்த பேட்டன் அடுத்த பிளேயர்கிட்ட போகிறப்ப தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோ பண்ணணும். உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் யூ who are going to receive the baton also keep in motion jogging. ஸோ இது வந்துட்டு பேட்டனை கொடுக்குறவங்களுக்கு. இப்போ பேட்டன் வாங்குறீங்களா, அவங்க என்ன பண்ணணும், நீங்கள் அதே இடத்துல நின்று ஜாகிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆல் ரைட் ஃபார் டுடே, ரிப்போர்ட் டு மீ சேம் டைம் டுமாரோ அகெயின். ஸோ என்ன சொல்கிறார், இன்றைக்கோட அவ்வளோதான், நாளைக்கு எல்லாரும் இதே டைம் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் டேர்னிங் டு ரூச்சா ஹீ செட், ஐ வாண்ட் அ வேர்ட் வித் யூ. யூ ஆர் ஆப்ட் டு ஸ்லோ டவுன் ஆஃப்டர் ஸ்டார்டிங் வெல், செட் பிரகாஷ் சார். டோன்ட் டூ தட், மெயின்டைன் யுவர் ஸ்பீட், ஹீ அட்வைஸ்ட் ஹர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரூச்சா கிட்டே நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ நல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணுறதுக்கு ஆப்டான பொண்ணு தான், ஆனாலும் கூட நீ அதை செய்யாத, நீ உன்னோட ஸ்பீடையே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாரு. சார், ஐ எம் நாட் வெரி குட், ரூச்சா செட் டோல்ஃபுல்லி. ஸோ வருத்தமாக என்ன சொல்கிறானா, சார் நான் அதில் பெரிய திறமையானவெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப நல்ல பிளேயர்லாம் கிடையாதுன்னு சொல்கிறா. நோ செல்ஃப் டவுட்ஸ் ரூஷா, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹாவ் பீன் வாண்டிங் டு டெல் யூ. You must have a positive attitude. ஸோ
ஸோ ருச்சா என்ன சொல்கிறாரு, எப்படி சொல்கிறது, சுய டவுட் இருக்கும்ல, செல்ஃப் டவுட் இருக்கும்ல, நம்ம சந்தேகப்படுவோம்ல, அதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உன்னைய பற்றி நீ பாசிட்டிவ் ஆட்டிடியூடே வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் லூசிங், see yourself winning. ஸோ நீ உன்னைய பற்றியே தோற்றுருவோம் அப்படின்னு யோசிக்காத, நீ வின் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி யோசி அப்படிங்கிறாரு. திங்க் டு வின், ஒன்லி டு வின், யூ கேன் டூ இட், ஐ கேன் ஃபீல் இட். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஜெயிப்போன்னு யோசி, ஜெயிப்போன்னு மட்டும் யோசி, உன்னால் முடியும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ரூஜா வெண்ட் ஹோம் வித் பிரகாஷ் சர்ஸ் வேர்ட் ரிங்கிங் இன் ஹர் இயர்ஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ பிரகாஷ் சரோட வேர்டு வந்துட்டு அவள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இவ வீட்டுக்கு போய் சேர்றா. The next few days, he saw the girls training extra hard. Prakash sir was never for, even as he trained other children. ஸோ அடுத்த சில நாட்கள் வந்துட்டு இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணுறாங்க. பிரகாஷ் சார் வந்துட்டு அவங்களுக்கு தூரமாக இருந்தாலும் கூட, கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் கூட அவங்க ட்ரெயின் பண்ணுறதை அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. மற்ற சில்ட்ரன்ஸை ட்ரெயின் பண்ணாலும் கூட இவங்க மேலே அவருக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குது. The day of the sports meet dawned and the children piled into buses to reach the venue. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வருது, டான்னா அந்த நாள் வருது அப்படின்னு சொன்னோம். டான்னா சூரிய உதயம். ஸோ அந்த நாள் வந்துடுது. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து பஸ்ஸில் ஏறி அந்த வென்யூக்கு ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. There was laughter and a great deal of joviality as Prakash sir had been. To it that they were fit and relaxed as well. ஸோ எல்லாருமே அவங்க ட்ராவல் பண்ணுறப்போ நல்லா ஃபன்னாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ பிரகாஷ் சாரும் வந்துட்டு நல்ல ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஸோ எல்லோரும் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. The stadium where the meet was being held bustled with great activity. ஸோ இப்போ ஸ்டேடியம்குள்ளே அவங்க போகிறப்ப எல்லோரும் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேடியமே என்ன பண்ணுது, நிறைய ஆக்டிவிட்டீஸில் நிறைஞ்சு போயிருக்கு. Children from several schools were moving around, checking out the different venues where particular events were to be held. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, சில பிளேஸில் வந்துட்டு நிறைய ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க. இவங்க அங்கங்கே போய் எங்கெங்கே அவங்களோட காம்படிஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறாங்க. Prakash sir collected the schedule and gave this to appropriate instruction. Gave the girls appropriate instruction. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு என்னென்ன வென்யூ இருக்குது அப்படிங்கிறது, எந்தெந்த இடத்துல விளையாடணுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கேர்ள்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. The principal of the host school inaugurated the meet with a short speech and also introduced the participating school. அதாவது ஹோஸ்ட் ஸ்கூல்னால் இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்கல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டை, அவங்களோட பிரின்சிபல் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாரு, எந்தெந்த ஸ்கூல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. தென் த ஈவெண்ட் ஸ்டார்டட். அப்போ என்ன ஆகுது, இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ரூஜா அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அதர் சில்ட்ரன் ஆஃப் their school easily got through the heats to enter the final scheduled for the following day. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரூச்சாவும் சில குழந்தைங்க அவங்க கூட வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்களே அந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஃபைனல் ஷெடியூலுக்கு வந்துட்டு அவங்க கரெக்டாக போகிறதுக்கு என்னென்ன வேலைகளை பார்க்கணும், எப்படிலாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. The next morning, even after a individual events, it was time for the girls relay race. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, இண்டிவிஜுவல் ஈவெண்ட் நடக்குது. இண்டிவிஜுவல் ஈவெண்ட் அப்படின்னா தனித்தனியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கல்ல அந்த ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 100 மீட்டர் ரேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரேஸ் இருக்கும்ல, சிங்கிளாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கேர்ள்ஸோட ரிலே ரேஸ் வருது. 4 schools had entered the finals. அதில் 4 ஸ்கூல் ஃபைனல்ஸ் சேர்ந்துடுறாங்க. அதில் இவங்க டீமும் ஒன்று. ரூச்சா, அருணா, ஷப்னம் அண்ட் நீலம் வேர் டீம் பி. ஸோ இதில் யார் டீம் பி, அந்த 4 டீமில் டீம் பி இருக்காங்க. அந்த டீம் பியில் இருக்கிறவங்க யாருன்னா, அந்த ரூச்சா, அருணா, ஷப்னம் அண்ட் நீலம், இவங்க 4 பேருமே. பிரகாஷ் சார் கேவ் தம் ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். இப்போது போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரகாஷ் சார் என்ன சொல்கிறாரு, எப்படியெல்லாம் வின் பண்ணணும், நல்லபடியாக நீங்கள் வின் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு. கேர்ள்ஸ், யூ ஆர் அ குட் டீம், யூ கேன் வின், கோ ஹெட் அண்ட் ஷோ யுவர் மெட்டல் குட் லக். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது, உங்களோட திறமையை போய் காட்டுங்க, உங்களால் வின் பண்ண முடியும், நீங்கள் நல்ல டீம் அப்படின்னு சொல்லிட்டு குட் லக் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஷப்னம், அ டால் கேர்ள், வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் ரன்னர். அதில் ஷப்னம் அப்படிங்கிற பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும், ஏன்னா அவர் நல்லா டாலாக இருப்பா.
she would pass the baton to நீலம். ஸோ ஃபஸ்ட்டு ரன்னர் யாருன்னா ஷப்னம். ஷப்னம் வந்துட்டு ஓடி போய் யார்கிட்ட பேட்டனை கொடுக்கணும்னா நீலம்கிட்ட பேட்டனை கொடுக்கணும். நீலம் would pass it to அருணா. ஸோ அருணா நம்ம நீலம் வந்துட்டு ஓடி போய் யார்கிட்ட கொடுக்கணும்னா அருணாட்ட கொடுக்கணும். அண்ட் அருணா டு ரூச்சா. அருணா என்ன பண்ணணும், ஓடி போய் ரூச்சா கிட்ட கொடுக்கணும். who would be finishing the race for them. ஸோ அந்த ரேஸை வந்துட்டு யார் ஃபினிஷ் பண்ணுவானா நம்ம ரூச்சா தான் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அவள் தான் கடைசியில் நிற்கிறா. the whistle blew and the first runners were off. இப்போ விசில் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ரன்னரில் என்ன பண்ணுறாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷப்னம் ஓடிட்டுருக்கா. with her long strides ஷப்னம் gave them a marginal lead. ஸோ லாங் ஸ்ட்ரைட்ஸ்னால் அவன் நல்லா அடி எடுத்து ஓடுறதுனால இப்போ யார் லீடில் இருக்காங்கன்னா ஷப்னமோட டீம் வந்துட்டு லீடில் இருக்குது, மார்ஜினல் லீடில் இருக்குது. பட் பை த டைம் நீலம் had passed the baton to Aruna, both team A and D had drawn level with her. ஆனால் வந்துட்டு இப்போ ஷப்னட் வந்து நீலம்கிட்ட போயிடுச்சு. நீலம் ஓடுறப்போ நீலம்லேருந்து அருணா கிட்ட வர்றப்போ டீம் ஏவும் டியும் என்ன ஆகுதுன்னா டீம் பியோட சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷப்னம் மட்டும் ஃபஸ்ட்டு ஓடி வரா. இப்போ டீம் பியோட என்ன ஆயிடுச்சு, டீம் ஏவும் டியும் சேர்ந்து ஓடி வராங்க. தென் த ரன்னர் ஆஃப் டீம் டி ஃபம்பிள் அண்ட் ட்ராப் த பேட்டன். ஸோ என்ன ஆகுது, டீம் டிலேருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு அந்த குச்சியை வந்துட்டு கீழே விட்டுறாங்க. அருணா ran for all she was worth, just managing to keep abreast of the runner of the team A. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போது அருணா வந்துட்டு அவளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறா. எதனாலனா டீம் ஏவோட காம்பீட் பண்ணுறதுக்காக அவள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கா. ஃபைனலி த பேட்டன் வாஸ் இன் ரூச்சாஸ் ஹேண்ட். இப்போ அருணா என்ன பண்ணணும், ரூச்சா கிட்டக்க அதை பாஸ் பண்ணணும். இப்போ யார் கையில் அந்த பேட்டன் இருக்குது அப்படின்னா ரூச்சா கையில் இருக்குது. She had already noted with dismay that she was pitted against PT Usha of Team A. ஸோ இவ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கலக்கத்திலே இருக்கா. இப்போது டிஸ்மேனா தயக்கம். ஏன்னா அவன் வந்துட்டு யார் கூட ஓட போகிறான்னா பிடி உஷா ஆஃப் டீம் ஏல ஓட போகிறான். அந்த ஸ்ப்ரிங் ஃபீல்ட் இருக்காங்களா அதில் பிடி உஷா இருக்காள், அவள் கூட ஓட போகிறா. ஜஸ்ட் மை லக் த தாட் ஹேட் ஃப்ளாஷ்ட் த்ரூ ஹர் மைண்ட். ஸோ என்ன சொல்கிறா, என்னோடய லக்கு இதில் வேலை பார்க்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. ஷீ ஹேட் குவிக்லி புட் த தாட் அசைட் அண்ட் வென் த பேட்டன் வாஸ் பாஸ் டு ஹர். ஸோ என்ன சொல்கிறா, அந்த தாட்டை வந்துட்டு அவள் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பேட்டன் அவள் கையில் வர்றப்போ என்ன பண்ணுறான்னா ஷி வாஸ் மோர் தென் ரெடி. ஸோ ரெடியாக இருக்கா, அதாவது ரெடியாக இருக்கிறதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா. ஷீ ஹியர் த ஷவுட் ஆஃப் ஹர் ஸ்கூல்மேட்ஸ். இப்போ எல்லோரும் ஓடுறாங்கன்னா ஸ்கூல்மேட்ஸ்லாம் கற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி இவளோட பேரை சொல்லி எல்லோரும் கத்துறாங்க. ரூச்சா கமான், ரூச்சா ரூச்சா. அவுட் ஆஃப் த கார்னர் ஆஃப் ஹர் ஐஸ் ரூச்சா சா பிடி உஷா ட்ரைங் டு ஓவர்டேக் ஹர். ஸோ என்ன ஆகுதுன்னா எல்லோரும் ரூச்சா ரூச்சான்னு கத்துறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவன் வந்துட்டு இந்த கண்ணு சைடில் வந்துட்டு என்ன தெரியுது அப்படின்னா இப்போ ஓடுறது திரும்பி பார்க்க முடியாது. ஆனால் இவன் பக்கத்தில் யார் ஓடுறான்றது அந்த கண்ணு ஓரமாக நமக்கு தெரியும்ல, அதில் வந்துட்டு பிடி உஷா ஓடிட்டுருக்கு. அதாவது அந்த டீமில் இருக்க பிடி உஷான்ற பொண்ணு ஓடிட்டுருக்கு. பிடி உஷா மாதிரி ஓடுவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொண்ணு ஓடிட்டுருக்கு இவளை விட்டு தூரமாக போகிறதுக்காக. ஃப்ளீட்டிங்லி, இதில் ஃப்ளீட்டிங்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரைவாக. She thought not again, then Prakash sir's words came to her. ஸோ என்ன சொல்கிறா, மறுபடியும் நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வருது. ஆனால் பிரகாஷ் சார் ஒரு வார்த்தை சொல்லி விட்டார்ல, அது அவளுக்கு ஞாபகம் வருது. Think to win. The next moment, Rucha was conscious of nothing except the tape at the finishing. ஸோ அவள் என்ன யோசிக்கிறான்னா நீ கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்துட்டு வின் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி சொன்னது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவளுக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வரல. எப்படியாவது ஃபினிஷிங் லைனை அடைஞ்சிடணும்னு மட்டும் அவளுக்கு ஞாபகம் வருது. which she had to reach. ஸோ அது மட்டும் தான் அவளோட குறிக்கோளாக இருக்குது. நம்ம எப்படியாவது ஃபினிஷிங் லைனில் போயிடுச்சு, இந்த பக்கம் பார்க்கல அந்த பக்கம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. Totally observed she ran, she lost track of time and distance. ஸோ இவன் என்ன பண்ணுறா, நல்லா வேகமாக ஓடிட்டுருக்கா. இவன் என்ன பண்ணுறா, அந்த ட்ராக்கை வந்துட்டு தாண்டியே வந்துட்டு ஓடிட்டா. She ran on, not conscious of the fact that the race was over till Aruna called out to her, Rucha, you have won. ஸோ என்ன பண்ணுறா, அவள் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கா, இதை பற்றி யோசிக்காமல் ஓடிட்டுருக்கா. அந்த ரேஸ் லைன் இருக்குது அதையே தாண்டி ஓடிட்டா. அவளுக்கு எப்போ அந்த ரியலைசேஷன் வருது அப்படின்னா அருணா கத்துறா, ரூச்சா நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கத்துறா. We have won as she was hugging and kissing her. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா.
Prakash sir was beaming at her and everyone was applauding her. ஸோ எல்லாருமே வந்துட்டு பிரகாஷ் சாருக்கு வந்துட்டு அது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்துட்டு இவளை பாராட்டுறாங்க. ஈவன் பிடி உஷா கேம் ஓவர் டு ஷேக் ஹர் ஹேண்ட். அந்த பிடி உஷான்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வந்து கை கொடுக்குது இவளுக்கு. I thought I was fast, but you are simply superb. She shook hands with her. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் தான் ஃபாஸ்ட்டுன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்துட்டு ரொம்ப நல்லா ஓடுற அப்படின்னு சொல்லி கை குலுக்கிட்டு அந்த பொண்ணு போகுது. இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த வின்னர் ஆஃப் அ மெடல் வென் ஷீ இஸ் கால்ட் டு த விக்ட்ரி ஸ்டாண்ட். ஸோ இதுக்கு உள்ளதுலேயே வந்துட்டு ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் எப்போனா, ஜெயிச்சவங்களெல்லாம் அந்த ஸ்டாண்டுக்கு கூப்பிடுவாங்கள்ல, அதுதான். பட் ஃபார் ரூச்சா இட் ஹேட் டபுள் மீனிங். ஸோ இவளுக்கு அந்த ஸ்டாண்டுங்கிறது 2 மீனிங் கொடுக்குது. என்னென்னா, ஷீ ஹேட் ஓவர் கம் ஹர் ஹெசிடேஷன் அண்டு டினையல்ஸ். அதாவது இவ தன்னால் முடியாது அப்படின்னு இவ என்ன பண்ணா, முடியாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தாலும், முடியாது அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எண்ணம் மைண்டில் இருந்தாலும் அதை வந்து அவர் என்ன பண்ணுறா, வெளியே வந்துடுறா. ஷீ குட் வின் வென் எவர் ஷீ சூஸ் டு. அதாவது இவ நினச்சா அப்படின்னா கண்டிப்பாக இவளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு அவளுக்கு அந்த 2 லெசன் அவள் கற்றுக்கிறா. இதோட இந்த லெசன் முடியுது. டிஸ்கஷன் செஷன். இந்த லெசன் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, முடியும், நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது. திங்க் டு வின் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃப்ரேஸ். முடியும் நம்ம நினச்சா அது நம்மளால் கண்டிப்பாக முடியும். நம்ம ஒரு விஷயத்தை வெற்றி பெறணும்னு நினச்சா நம்ம மைண்டில் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இமேஜினேஷனில் வந்துருச்சுனாலே நமக்கு வின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய கோட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை தான் இந்த லெசனில் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.